இருட்டுக்கடை உரிமையாளர் காலமானார். திருநெல்வேலியில் இருட்டுக்கடையின் அல்வா உரிமையாளர் சுலட்சனா பிஜிலி சிங் காலமானார். 1940களில் இவரது கணவர் பிஜிலி சிங் கடையை தொடங்கினார். அதற்கு பின் சுலட்சனா உரிமையாளராக பொறுப்பேற்றார். அவரது உரிமையாளர் ஹரிசிங் தான் கடையை நடத்தி வந்தார். கொரோனா காலத்தில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் வயோதிகம் காரணமாக உயிரிழந்தார். டெபாசிட் இழந்தது நாம் தமிழர் கட்சி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 23,810 வாக்கள் மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்தார். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,14,449 வாக்குகள் பெற்று வென்றுள்ள நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்டு 45 பேரும் டெபாசிட் இழந்துள்ளனர். டெபாசிட் பெறுவதற்கு 25,777 வாக்குகள் தேவை என்ற நிலையில் இவர்கள் எவரும் இதனை பெறவில்லை. டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி மோடி. டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜக பதிவு செய்துள்ளதாக பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் அனைத்து துறை வளர்ச்சியையும் உறுதி செய்ய பாடுபடுவோம் என கூறியுள்ள அவர் வெற்றிக்கு உழைத்த அனைத்து தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார்.